உறுதியோடு ஒவ்வொரு தடைகளையும் எதிர்த்து போராடி புதிய பாதையை வகுத்து வருகிறோம். பத்தாண்டுகளில் ஒவ்வொரு சவாலிலும் வெற்றி கொடியை ஏற்றி வருகின்றோம். பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் இந்தியா தனது பெயரை பல சாதனைகளில் பதிவு செய்துள்ளது, பல பெருமைகளை அடைந்துள்ளது மற்றும் புதிய உறுதிமொழிகளை நிறைவேற்றும் நோக்கில் நகர்ந்து வருகின்றது. विकसित भारत जो आत्मनिर्भर हो, विकसित भारत जो विश्व शांति का संदेश दे, विकसित भारत जहां सबको अपने सपने पूरे करने का समान अधिकार हो. संकल्प ही साहस, संकल्प ही सेना, संकल्प ही ज्योति, संकल्प सवेरा. நினைவுள்ளதா எப்படி நம் தாய்மார்கள் சகோதரிகள் கருப்பு புகையில் இருமி இருமி ஒடுங்கி போனார்கள். ஆனால் இப்போது அவர்கள் எப்படி ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்த உஜ்வலா. ஏனெனில் புகையை தோற்கடிப்பதே உறுதிமொழி. நினைவுள்ளதா நமது சிறுமிகள் தண்ணீர் எடுக்கச் செல்வார்கள், இதனால் அவர்கள் பள்ளிக்கூடத்தை தவறவிட்டார்கள். ஆனால் இப்போது வீடுகளில் குடிநீர் குழாய்கள், பள்ளிக்கூடங்களில் மகள்கள். ஏனென்றால் ஒவ்வொரு வீட்டிற்கும் தண்ணீர் வழங்குவதுதான் உறுதிமொழி. நினைவுள்ளதா கட்டப்படும் சின்ன சின்ன வீடுகள் இடைத்தரகர்களுக்கு பலியாகின. ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு இப்போது கட்டப்பட்ட அதிக அளவிலான வீடுகள் அனைத்து வசதிகளையும் கொண்டவை. ஏனென்றால் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் அனைவருக்கும் நியாயமாக இருக்க வேண்டும் என்பதே உறுதிமொழி. நினைவுள்ளதா குடும்பத்தில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டதால் ஒட்டுமொத்த குடும்பமும் வறுமையிலும் ஏழ்மையிலும் சிக்கி தவித்தது. ஆனால் தற்போது அனைவருக்கும் ஆயுஷ்மான் கார்டு உள்ளது. இது 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சையை அளிக்கின்றது. ஏனெனில் நோயை தோற்கடிப்பதுதான் உறுதிமொழி. அதற்கான செலவுகளால் தோற்கக்கூடாது. நினைவுள்ளதா நமக்கு உணவு வழங்கும் விவசாயிகள் கடன் மற்றும் வட்டியின் சுமைகளில் சிக்கி தவிப்பதை பார்த்துள்ளோம். நாம் என்ன நினைத்தாலும் எதுவும் செய்ய முடியாமல் இருந்தது. ஆனால் இப்போது மாறிவிட்டது. விவசாயிகள் கிரெடிட் கார்டு, பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டம் ஆகியவை அவர்களின் கௌரவத்தை பாதுகாக்கின்றன. ஏனென்றால் விவசாயிகளின் வயல்களில் பயிர்களுடன் மகிழ்ச்சியும் வளர வேண்டும் என்பதே உறுதிமொழி. நினைவுள்ளதா முன்பு வங்கிகள் என்பது ஏழைகளால் எட்டப்பட முடியாமல் இருந்தது. ஆனால் இன்று ஜன்தன் திட்டம் அவர்களுக்கு புதிய பொருளாதார சக்தியை அளித்துள்ளது. ஏனெனில் அனைவரின் வளர்ச்சிக்கான உறுதிமொழி. நினைவுள்ளதா ஒரு ஏழையின் அகால மரணத்தால் அவருடைய மொத்த குடும்பமும் எப்படி நெருக்கடியின் புதைகுழியில் சிக்கிக் கொண்டது.